Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரோ வீடியோஸை உங்க YouTube சேனலுக்கு எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். உங்களோட மொபைல்ல ஃபர்ஸ்ட் கூகுள் பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல மேல சர்ச் பார்ல canva அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது உங்களை சைன் இன் பண்ண சொல்லும். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் மூலமாக சைன் இன் பண்ணிக்கலாம், இல்லைனா மெயில் ஐடி மூலமாக சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எது மூலமாக சைன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணி முடிச்சதும் இந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே கலந்துருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபார் யூ சோஷியல் மீடியா வீடியோஸ் பிரசன்டேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கும். அதில் வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து காமிக்கும். அதில் சில இது ஃப்ரீயாகவும் இருக்கும், சில இது வந்து உங்களுக்கு பேடாகவும் இருக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படியே இன்னும் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோஸ்லாம் டெம்ப்ளேட்ஸ் வந்து காமிக்கும், மொபைல் வீடியோஸ்ன்ட்டு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ், இப்படி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து யூடியூப் வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரீ யூடியூப் இன்ட்ரோ வீடியோ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கூடவே சவுண்ட் எஃபெக்ட் வராது, சவுண்ட் நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இன்ஷாட்டில் இல்லை கைன் மாஸ்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். உங்கள் சேனல் பேர்னா சேனல் பேர் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பேரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள் சேனல் லோகோ கூட நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் இருந்து அந்த டெக்ஸ்ட்டை நான் டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோட சேனல் லோகோவை நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு கீழே இருக்கிற இங்கே ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை லெஃப்ட் சைட் தள்ளினீங்க அப்படின்னா அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த அப்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட சேனல் லோகோஸ் வந்து காமிக்குது, PNG ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். அதில் எந்த இமேஜை நீங்கள் லோகோவை வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டெக்ஸ்ட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னோட சேனல் லோகோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பேஜில் சென்டரில் வந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு சின்னதாக பெருசாக வேணுமா நீங்கள் வந்து சைஸை வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதை கரெக்டாக நான் சென்டரில் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். அடுத்து கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு திரும்ப ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இருக்கிற ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு ஸோ நான் சப்ஸ்கிரைப்ங்கிற டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணியாச்சு. அது நம்ம கீழே எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சப்ஸ்கிரைபுங்கிற டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே நான் இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன், அந்த ஏரோ மார்க்குக்கு நேராக. ஸோ அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபாண்ட் உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாண்ட் ஸ்டைலும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லோகோ ஆட் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஆகுது, பட் பார்க்க நல்லா இல்லை. ஏன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கும் லோகோக்கும் டைமிங் செட் பண்ணல. ஸோ அதனால் பார்க்க கிளம்ஸியாக இருக்குது. இப்போ இந்த லோகோவை கிளிக் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைமிங் செட் பண்ணணும். இப்போ இந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ டைமிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து டைமிங் செட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி ஷோ டைமிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துலேருந்து அதை வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன், ட்ராக் பண்ணி. உங்களுக்கு எந்த இடத்துல அது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த டைமிங்கில் அதை கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதுன்ட்டு. ஸோ கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதே போல் திரும்பவும் அந்த லோகோவை கிளிக் பண்ணி ஷோ டைமிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லேயரை வந்து நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணுமோ அதை வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற போல் லோகோவும் டெக்ஸ்ட்டும் கரெக்டாக டைமிங்கில் வருது. ஸோ இதான் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் திருப்பி காமிக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகும். ஸோ எடிட் பண்ண ப்ராசஸ் வந்து ஆகிட்டு இருக்கும். அது வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேலரியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ நான் என் சேனலுக்கு பண்ண இன்ட்ரோ வீடியோ நல்ல கேலரியில் ஹை குவாலிட்டியில சேவ் ஆயிருக்கு. ஸோ இதே போல் இந்த கேன்வா ஆப்பில் ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாக இருக்கு. நல்ல சூப்பரான டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு. உங்க கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.